சாரி ப்ரீ ப்ளீட்டிங்கில் ஸ்டார்ட் ஆன என்னோட ஜேர்னி இப்போ மேக்கப்பில் வரைக்கும் வந்து நிற்கிது. அண்ட் நான் சாரி ப்ளீட்டிங் ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்து எனக்கு ஆர்டர் கொடுக்குறவங்க தான் இவங்க, நம்மளோட ரெகுலர் கஸ்டமர். ஸோ அதனால தான் இவங்க நமக்கு மேக்கப் ஆர்டரும் கொடுத்துருந்தாங்க. 2 months முன்னாடி சொல்லியிருந்தாங்க. சொன்னது நானே மறந்துட்டேன். பட் அவங்க 2 months கழிச்சு ஞாபகம் வச்சு என்ன அகைன் காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களுடைய டேக்கு நம்ம மேக்கப் பண்ணி கொடுத்துருந்தோம். அண்ட் அங்கே போனதுக்கப்புறம் தெரிஞ்சது ரூமில் ஏசி இல்லை அண்ட் ப்ராப்பராக எந்த ஒரு டேபிளும் இல்லை. பிகாஸ் அது அவங்களோட வீடு இல்லை, அவங்க ரிலேட்டிவோட வீடு. ஸோ அதனால அந்த ஒரு டேபிள், அந்த ஒரு சேர்லேயே நான் வேனிட்டி எல்லாமே அப்படியே பேக்லேயே வச்சு நான் பண்ணியிருந்தேன். அண்ட் மேக்கப் லுக் ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு. எனக்கு ஒரே ஒரு பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து கிறிஸ்டின், ஆக்சுவலாக முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் வந்து ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ண மாட்டோம். ஸோ அது ஏன்னா அது ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது, அதனால நம்ம பண்ண மாட்டோம். ஸோ அவங்களும் வந்து ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணலை. அஸ் மேக்கப் ஆர்டிஸ்டாக நமக்கு தெரியும் ஐ மேக்கப் வந்து ஒரு மேக்கப்பில் எவ்வளோ ஒரு பெரிய பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் தான் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு எனக்கு. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. அவங்களுக்கு மேக்கப், ஹேர்டு எல்லாமே ஓவராலாக சூப்பராக செட்டாக இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்க ஹேர்டுக்கு வந்து மல்லிப்பூ கொடுத்துருந்தாங்க. அதை ஜடை ஃபுல்லாக நான் வந்து அப்படியே சுற்றி விட்டுட்டேன். அது பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கும் மேக்கப் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் 299 நம்மளோட